நிறைய பேர் என்ன யோசிக்கிறது அப்படின்னா, நான் பாவ சுபாவம் நீங்கி விட்டதே, பாவ சுபாவம் போயிருச்சே, பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேனே, ஆனா நான் இன்னும் கோபப்படுறேன். நான் என் வாயில இருந்து தவறான வார்த்தைகள் தூசணம்லாம் வருது. நான் இன்னும் என்ன செய்றேன்? நான் இந்த டெம்டேஷன், நான் வந்து என்ன செய்றேன்? நான் பாவத்தில் என்ன செய்றேன்? நான் கஷ்டப்படுறேன், நான் போராடுறேன். அப்போ நான் எப்படி பாவ சுபாவத்துக்கு மறித்திருக்க முடியும்? இதுதான் கேள்வி. நீங்க நிறைய பேர், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவ சுபாவத்தில் இருந்து மீட்டு இருக்கிறேன், இது எல்லாம் சரி, ஆனா இன்னும் எனக்கு கோபம் வருது, என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை இருக்குது, நான் இன்னும் தவறான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் அப்போ எப்படி நான் பாவ சுபாவம் மறித்தது என்று சொல்லலாம்? அதில் பிரச்சனை என்னன்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. the problem here is, இன்னும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்கள் ஆக்ஷன் அடிப்படையாக கொண்டு உங்களை என்ன செய்றீங்க, நீங்கள் உங்கள் செயற்பாடு அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்க்குறீங்க உங்களை. லைக் உங்களுக்கு கோபம் வருவதையும், உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, தவறான எண்ணங்கள், தவறான காரியங்களை அடிப்படையாக வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் என்னன்னா, அதனால என்ன செய்ய முடியலைன்னா, நீங்கள் பாவத்துக்கு அரித்ததை உங்களால் என்ன செய்யவே முடியலை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியலை.